ஆனா அதே நேரத்துலதான் அந்த வயசுலதான் உங்களுடைய ஹார்மோனியம் வாசிக்க தொடங்கும். ரொம்ப கஷ்டம். அதை தாண்டி நீங்க பாடத்துல கான்சென்ட்ரேட் பண்ணுங்கிறது வெரி ஃபியூ. 10th வரைக்கும் நல்லா படிச்சுட்டு இருந்தாங்க மேடம், என்னன்னு தெரியல 11th ஒன்று படிக்க மாட்டேங்கிறாங்க. எல்லா பேரண்ட்ஸும் அதான் சொல்றாரு. 10th 12th உங்களை சொல்லி தப்புல, அது ஹார்மோன்கள் செய்யும் வேலை. அதை மீறி நீங்க எப்படி வெளியில வருங்கிறது தான் உங்களுடைய திறமை இருக்குது. அப்ப அந்த வகையில நீங்கள் மாணவர்கள் என்பவர்கள் சாதாரண காகித ஓடங்கள் அல்ல, கவிழ்ந்து விடுவதற்கு. நீங்கள் சிலந்தி வலைகள் அல்ல, சிதைந்து விடுவதற்கு. நீங்கள் விட்டில் பூச்சிகள் அல்ல, வெளிச்சத்தில் சென்று வீழ்ந்து விடுவதற்கு. கயிறில் கட்டப்பட்ட காளைகள் அல்ல, எட்டிய வரை பாய்வதற்கு. உங்களுக்கு லிமிட் கிடையாது. கயிறு கட்டிருந்தா அந்த காளை ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்கு தான் போக முடியும். மேக்ஸ்ல நாங்க படிச்ச காலத்துலாம் உண்டு, இத்தனை அடி கயிறுல அந்த காளை கட்டப்பட்டுள்ளது, எவ்வளவு நிலத்தை அதால வேக முடியும் அப்படின்னு சொல்லி. அது மாதிரி நீங்க குறிப்பிட்ட தூரத்துக்கு போகக்கூடியவர்கள் அல்ல, எங்கோ உயரத்திற்கு செல்ல வேண்டியவர்கள். நாளை நெற்கதிர்களாக வளரக்கூடிய இன்றைய நாற்றுகள், நாளை ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சியாக விழக்கூடிய இன்றைய சிற்றோடைகள், திருவண்ணாமலை தீபமாக எரிய போகின்ற அகல் விளக்கு நீங்கள். அப்படி வரக்கூடிய நீங்கள் உங்கள் மனதை எப்படி கட்டுப்படுத்துவது, படிப்பில் எப்படி கான்சென்ட்ரேட் பண்றது, அதுக்காக தான் சார் இதை அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஒரு எக்ஸலன்ட் ப்ரோக்ராம். As a teacher and as a headmaster and as a principal, I render my heartfelt thanks for those who have arranged. Not only it is a team work, ஒரு சிங்கிள் மனிதனால பண்ண முடியாது. இங்க இருக்க குரூப் எல்லாம் சேர்ந்துதான் இதை பண்ணிருக்காங்க. ஆக எல்லாருக்கும் முதலில் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை இங்க அழைத்ததற்கு அது ஒரு பெரிய ஸ்டோரி பின்னாடி இருக்கு. ஆக்சுவலா நான் ரிட்டையர் ஆகி 4-5 வருஷம் ஆயிடுச்சு. நான் எங்க இருக்கேன், வேற போர்ஸ் பின்ன இடம் மாதிரி நான் எங்க இருக்கேன்னு யாருக்குமே தெரியாது. எங்க ஒர்க் பண்றேன், 6 மாசம் ஃபாரின் போயிட்டேன். அப்பனும் யாருக்கும் அங்க இருக்கிறது தெரியல. ஆனா என்னுடைய அட்ரஸை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒன்ஸ் அப்பான் a time before 10-15 years I was working in லால்குடி. அந்த ஸ்கூலுக்கு ஃபோன் பண்ணி மேடம் எங்க இருக்காங்கன்னு கேட்டா, அவங்க ரிட்டையர் ஆகி போயிட்டாங்கப்பா, எங்க இருக்காங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் யாரும் சொல்லியிருக்காங்க அந்த SVR ஸ்கூல்ல பிரின்சிபலா இருக்காங்கன்னு சொல்லி. என் ஃபோன் நம்பர் அப்பயும் தெரியாது. SVR ஸ்கூல் நம்பரை கண்டுபிடிச்சு அங்க ஃபோன் பண்ணி, உங்களுக்கு யாரோ பேசுறாங்க கலெக்டர் ஆஃபீஸ்ல இருந்து, அங்க யாருமே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டோம்னா, இந்த மாதிரி நீங்க இங்க ஒர்க் பண்றீங்கன்னு சொன்னாங்க, இந்த மாதிரி இந்த ஃபங்க்ஷனுக்கு வரணும்னு சொன்னாங்க. இந்த தேடல் இருக்கு பாத்தீங்களா, தேடல் உள்ள உயிர்களுக்கே தினமும் பசி இருக்கும். தேடல் என்பது உள்ளவரை வாழ்வில் ருசி இருக்கும். என்னோட ஸ்டூடெண்ட் என்கிட்ட படிச்சார், நீங்க மனசூழூர்ல எப்படி பேசுறீங்க மேடம், இதை எடுத்தா மைக் எடுத்தா அப்படி பேசுறீங்க, என்ன எனக்கு ஞாபகம் இருக்கு, நீங்க வந்து எனக்கு இங்க இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுங்க. இதுதான் ஒரு டீச்சருக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பெருமை. உங்களில் இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தர் நாளைக்கு ஒரு டாக்டராவோ இன்ஜினியராவோ மாறி சாருங்க ஒரு வீடு கட்டி கொடுத்தீங்கன்னாவோ, அல்லது அவருக்கு உடம்பு சரியில்லைன்னா அவர் பார்த்தீங்கன்னாவோ, அவருக்கு அவர் அடையக்கூடாது. அந்த மீட்டிங் நீங்க அரேஞ்ச் பண்ணீங்களா சார், அதுல அப்ப நான் வந்தேன், நான் இப்ப டாக்டரா இருக்கேன், நான் இன்ஜினியரா இருக்கேன், நீங்க சொல்லும் பொழுது அவர் அடையக்கூடிய பெருமைக்கு நிச்சயமா எல்லையே இருக்காது. அது ஒரு ஆசிரியரால் மட்டும்தான் அடைய முடியும். அந்த ஆசிரியர் அடையக்கூடிய சந்தோஷத்தை இன்னும் கொஞ்ச நாள்ல சார் அடைய போகிறார். அதைத்தான் நான் இங்க சொல்ல விரும்புறேன். அப்படிங்கிறது ஒரு ஆசிரியருக்கு ஈக்குவல். ஆசிரியர் திறமை சாதாரணமா கிடையாது. அதனால மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு 3ஆவதாக அதெல்லாம் கண்ணில காணாத தெய்வங்கள். குரு வந்து தினந்தோறும் நீங்க குருவுக்கு அடுத்து வரக்கூடிய தெய்வத்தை நம்ம கண்ணால பார்த்தது இல்லை. ஆனா தினந்தோறும் நீங்க கண்ணால பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்லுவேன், ஆசிரியர் தான் உங்களுடைய தெய்வம், உங்களுடைய வாழ்க்கையை வழி நடத்துவோம். அடுத்து கல்வி எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத சொல்லணும்னா, கல்வி என்பது ஏழைகளுக்கு அதுதான் செல்வம், பணக்காரர்களுக்கு அது அணிகலன், பெண்களுக்கு பாதுகாப்பு, குடும்பத்திற்கு விளக்கு. ஒரு பெண் படித்தால்னா அந்த குடும்பமே படிச்சதாக ஈக்குவல். அதனாலதான் குடும்ப விளக்குன்னு சொன்னார் பாரதியார். படிக்காத பெண் கலர்நிலம், அங்கே புல் விளைந்ததெல்லாம் நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை அப்படின்னு சொன்னார். அந்த படிப்பு எவ்வளவு முக்கியத்துவம்னா, ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். அடுத்து என்ன சொன்னாங்க, கல்வியை பத்தி சொல்லி இன்னைக்கு ஃபுல்லா சொல்லிட்டே இருக்கலாம். கற்கை நன்றே கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே. பிச்சை எடுத்தாலும் நீங்க படிக்கணும், அவ்வளவு முக்கியமானது கல்வி என்பது. ஒரு தாய்க்கு எல்லா குழந்தைகள் மேலே ஈக்குவலா அன்பு இருக்கும். 10 பிள்ளைகள் இருந்தாலும் 10 பிள்ளைகளையும் சமமா தான் எடுப்பாங்க. ஆனா அப்படிப்பட்ட தாய் கூட சிறப்பின் பாலால் தெரியும், எந்த குழந்தை நல்லா படிக்குதோ அவங்கள அறியாம அவங்க மேல கொஞ்சம் பாசம் அதிகமா தான் இருக்குமா. சைக்கலாஜிக்கலா சொல்றாங்க, நான் சொல்லல. அம்மாவனுடைய அன்பில கூட, தாயின் அன்பில் கூட படித்தவர்களுக்கு தனி இடம் இருக்கிறது. ஆனா அந்த படிப்பு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுதான் மகாத்மா காந்தி சொன்னாரு, பெற்ற பிள்ளை கைவிட்டால் கூட
கற்ற கல்வி நம்மை கைவிடாது. இன்னைக்கு நான் இங்க வந்து எனக்கு 65 வயசு ஆயிடுச்சு. இந்த வயசு லேடிஸ் வயசு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். இந்த வயசுல நான் இங்க கூப்பிட்டுருக்காங்க, இந்த இடத்துல நின்று இவ்வளவு பேருக்கு முன்னாடி பேசுறேன்னா நான் என்ன கோடிக்கணக்கில் பணம் வச்சிருக்கேனா, அல்லது நான் என்ன உலக அழகி ஐஸ்வர்யா ராயா? என்ன தகுதி இருக்கு? எந்த தகுதியும் கிடையாது. நான் படிச்சிருக்கிறேங்கிற ஒரே காரணத்துக்கு தான் என்னை இங்க கூப்பிட்டுருக்காங்க. அந்த கல்வியினுடைய முக்கியத்துவம் அதைதான் வள்ளுவர் சொன்னார். ஒருமைக்கன் தான் கற்ற கல்வி எளிமையும் ஏமாப்புடையது. இந்த ஜென்மத்துல இல்ல, இந்த 7 ஜென்மத்துக்கு என் பேரன் சொல்லுவான், என் பாட்டி வந்து டாக்டரேட்டு, அவனோட பேரன் சொல்லுவான், எங்க அப்பாவோட அவங்களுடைய பையன் எங்க அப்பாவோட பாட்டி வந்து டாக்டரேட். நான் வச்சிருக்கூடிய சேர்மா இவ்வளவு சொத்து வச்சிருந்தாங்க, எங்க பாட்டி இவ்வளவு வீடு வச்சிருந்தாங்க, இத்தனை கார் வச்சிருந்தாங்க. நோபடி இஸ் கோயிங் டு டெல். இறந்த பின்பும் நம்ம கூட வருவது நம்ம படிப்பு. சுடுகாட்டில் நம்மளை எடுக்கும் போது கூட நம்ம படிப்பு நம்மளை விட்டு போக முடியாது. வெள்ளத்தால் அழியாது, வெண்தணலால் வேகாது, வேண்டராலும் தொல்லத்தான் இயலாது, பிறருக்கு கொடுத்தாலும் நிறைவன்றி குறையோடாது. காசை கொடுக்கணும்னா தீர்வு விட, நம்ம கிட்ட காசு இருக்காது. ஆனா நான் படித்த கல்வியை மற்றவர்கள் சொல்லும்போது அது பன்மடங்கு பெருகும். அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது கல்வி. அதனாலதான் அந்த கல்வியை கற்க. எப்படி கற்கணும்? கசடற. கசடுன்னா குற்றம், குற்றம் இல்லாமல் கற்க வேண்டும். இப்ப நீங்க செய்யறது அதான், குற்றம் இல்லாமல், அதுல எந்த தவறும் இல்லாம எப்படி முன்னேறது, வாழ்க்கையில் முன்னேற்றம். ஒரு கல்வி சிற்பமா மாறுதுன்னு சொன்னா அது அந்த ஒளியினுடைய அடியை தாங்கிதான், அப்பதான் சிற்பம் ஆக முடியும். அந்த சிற்பத்தின் அழகு அது நஷ்டப்பட்ட கல்லில் இருக்கிறது. எவ்வளவு கல்லை அவன் செதுக்கி எடுக்கிறானோ சிற்பி, அந்த அளவுக்கு அந்த சிலை அழகா இருக்கும். அது போல உங்களுக்கு நீங்கள் அடையக்கூடிய பெருமை நீங்கள் படும் கஷ்டத்தில் இருக்கிறது. கல்லின் நஷ்டத்தின் சிலையின் அழகு நீங்கள் படும் கஷ்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றம். அதை மட்டும் நினைச்சுக்க, கஷ்டம் நினைக்காதீங்க. விரும்பி சுமக்கும் பாரம், வேண்டி அடையும் வழி. ஒரு 10 மாசம் இந்த குழந்தைய சுமக்கும் போது அந்த அம்மாவுக்கு நான் ரொம்ப சந்தோஷமா, எந்த பிரச்சனையுமே இல்லாம இருக்குமா. அவ்வளவு கஷ்டத்தையும் அவங்க தான் தாங்கிக்கிறாங்க, விரும்பி சுமக்குறாங்க. யாரும் வேண்டாம் இருப்பா எந்த குழந்தையும் சுமக்கிறது இல்லை. விரும்பி சுமக்கும் பாரம். அப்ப அந்த குழந்தை பிறந்தோன்னா அவங்க அம்மாவுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதுதான் உங்களுக்கு ரிசல்ட் வர நாள். அன்னைக்கு உங்க மார்க்கை பார்த்து, அந்த பெற்ற குழந்தையை பார்த்து அந்த தாய் எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்தாலும் அந்த மகிழ்ச்சி உங்களுக்கும் கிடைக்கும், உங்க டீச்சர்ஸ்க்கு கிடைக்கும், உங்க பேரண்ட்ஸ்க்கும் கிடைக்கும். அதை மனசுல வச்சுக்கிட்டு நீங்க படிக்கணும். நெக்ஸ்ட், யூ ஷுட் லவ் யுவர் சப்ஜெக்ட். அதே காதல், மற்றது எது இந்த ஹார்மோன்னால மற்றது எதையும் நீங்க காதலிக்க வேண்டாம். உங்கள் பாடத்தை காதலியுங்கள். எதை நம்ம விரும்புறோமோ அது நமக்கு நிச்சயமா ஈஸியாகும், பிடிக்கும், அந்த வேலையை செய்வோம். ஏதோ படிக்க வேண்டியதா இருக்கே, அப்பா படிக்க சொல்றாங்களே, அம்மா படிக்க சொன்னாங்க, டீச்சர் நாளைக்கு அடிப்பாங்களே, அப்படி படிச்சா அந்த படிப்பு நிச்சயமாக வெற்றி பெறாது. சாதனைகளையும் அடைய வேண்டும் என்றால் சோதனைகளையும் வேதனைகளையும் நீங்கள் தாண்டித்தான் ஆக வேண்டும். டிவி என்னைக்கு வேணா பார்க்கலாம், செல்லு என்னைக்கு வேணா பார்க்கலாம். பட் இந்த எக்ஸாம் இப்போ விட்டுட்டீங்கன்னா லைஃப்ல எப்பயுமே எழுத முடியாது. இன்னொரு தடவை எழுதினாலும் செகண்ட் அட்டெம்ப்ட், there is no value for that. அதனால படிப்பு தவிர உங்க கண் முன்னாடி எந்த எண்ணமும் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட அந்த கல்வியை நீங்கள் படிக்கும் பொழுது அந்த தேர்வு எழுதுறீங்க. உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் எழுதுறது தேர்வு கிடையாது. எதை கேட்கிறாங்களோ அதுக்கு பதில் சொல்லணும். அதுதான் இதுபோல தேர்வு எழுதக்கூடிய முறையை நான் சொல்றேன். 10 நிமிஷம் உங்களுக்கு கொஸ்டின் ரீட் பண்றதுக்கு டைம் கொடுக்குறாங்க. அப்ப பொறுமையா, அப்ப நீங்க எழுத முடியாது. ஆன்சர் பேப்பர் கொடுத்தாலும் you should not write in the answer sheet. You just read the questions for many times. அதுல இருக்க சந்தேகம்லாம் தீர்ற வரைக்கும் கொஸ்டினை முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். கொஸ்டின் என்னன்னு தெரியாமே ஆன்சர் எழுதுனா there is no use. அவ்வளவு அவசரம் சில பேருக்கு. சீக்கிரம் எழுதுறது கொஸ்டினை புரிஞ்சுக்கிறதுல தப்பான ஆன்சர் தெரிஞ்சிருக்கும், ரைட் ஆன்சர், பட் தப்பா எழுதிட்டு வந்து அன்னைக்கு ஈவினிங் ஐயோ நான் தெரிஞ்சே தப்பா எழுதிட்டேன், அடுத்த எக்ஸாமுக்கு படிக்கிறது மனசு கஷ்டத்துல. அதனால நீங்க என்ன செய்யல, இந்த 10 நிமிஷம் கொஸ்டின் பேப்பரை டீட்டெயிலா படிக்கணும். அதுக்கப்புறம் ஆன்சர் பேப்பர் கொடுத்தோன்னே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் உங்க நம்பர் கரெக்டா, ரிஜிஸ்டர் நம்பர். வேற ஒரு நம்பர் எழுதிட்டீங்கன்னா திருப்பி முடியாது. இதுதான் ரொம்ப முக்கியம். கொஸ்டின் ஆன்சர் எழுதுறதை விட யூ செக் யுவர் போட்டோ. எல்லாமே செக் பண்ணி தான் நாங்கள் வச்சிருக்கோம். இருந்தாலும் ஒன்ஸ் அகைன் உங்களுடைய போட்டோ தானே அதுல இருக்குது. அடுத்து உங்க இனிஷியல் ரைட்டா, உங்க பேர் ரைட்டா. இனிஷியல் தப்பா போடாம உங்களுக்கு பப்ளிஷ் எக்ஸாம் ரிசல்ட் வரும்போது பிரச்சனை ஆயிடும். இனிஷியல் ரைட்டா, நேம் ரைட்டா, அன்னைக்கு உரிய எக்ஸாம் தானா. இங்கிலீஷ் எக்ஸாம் அன்னைக்கு தமிழ் பேப்பர் கொடுத்துருக்கூடாது, சூப்பர்வைசர் வர. அது மாதிரியே நடந்திருக்கு, நிறைய கேசஸ் இருக்கு. இன்னைக்கு எக்ஸாம் தானே அதுல போட்டிருக்கா. கொஸ்டின் பேப்பர் கொடுத்தோம்னா இன்னைக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் தானா, எல்லாத்தையும் முதல் செக் பண்ணி. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம எக்ஸாம் எழுத ஆரம்பிக்கலாம்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் யூ ஷுட் ஸ்டார்ட் ரைட்டிங் தி எக்ஸாமினேஷன். எக்ஸாம் எழுதும்போது your handwriting should be very neat and clear. பேப்பர் மனிதன் தானே திருத்துறோம்னு ஒரு வார்த்தை தானே. அது நீங்க பாத்தீங்கன்னா மே மாசம் தான் திருத்துவாங்க, வெயில் பயங்கரமா இருக்கும்.
அந்த சென்டர் போடுறாங்கல்ல, வேல்யூவேஷன் சென்டர்ல, அங்க இந்த 6th ஸ்டாண்டர்ட் பையன்லாம் உட்காடுறாங்கல்ல. நான் எத்தனையோ அதில் போயிருக்கேன். 6th ஸ்டாண்டர்ட் பையன் உட்கார அந்த பெஞ்சில் தான் உட்காரணும். ஃபேன் இருக்காது, தண்ணி இருக்காது, சாப்பிட்றது எந்த வசதியும் இருக்காது, இருக்கும், பட் அது எனப்பா இருக்காது. அப்போ வந்து அவங்க ஒரு சோர்வா இருப்பாங்க. அந்த சமயத்துல நீங்க ஹேண்ட் ரைட்டிங் கிறுக்கி கிறுக்கி படிக்க முடியாத அளவுக்கு எழுதி வச்சீங்கன்னா நேச்சுரலா ஈவன் தோ தி ஆன்சர் இஸ் கரெக்ட், ஃபுல் மார்க் வராது. இது ஹியூமன் சைக்காலஜி. அதனால நீ எழுதும் போது ஓவர் ரைட்டிங் இல்லாம கிளியரா ஹேண்ட் ரைட்டிங் எழுது. அதுக்கடுத்து நீங்க எழுதும்போது ஃபர்ஸ்ட் அந்த பேப்பர்ல நம்பர் எத்தனை பேஜ்னு செக் பண்ணிக்கணும். ஃப்ரண்ட்ல பேஜ் நம்பர், டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் 18 அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 18 தச்சிருப்பாங்க மேல அந்த ஃப்ரண்ட். பார்த்துருக்கீங்களா ஆன்சர் பேப்பர் காட்டினாங்களே ஸ்கூல்ல? ஃப்ரண்ட் பேஜ் என்ன, கொஸ்டின் வைஸ் டோட்டல், பேஜ் வைஸ் டோட்டல், டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ். அதுல வந்து ஒரு சில நேரம் என்னாக்கும் ஒரு பேப்பர் கீழே வந்திருக்கும், அப்படியே பார்க்காம தச்சிருப்பாங்க. எல்லாமே செக் பண்ணி தான் வச்சிருக்காங்க. பட் அதெல்லாம் மீறி தப்புகள் நடக்கலாம். அப்ப 18 பேஜ்னா 18 பேஜும் இருக்கான்னு ஆரம்பத்திலேயே பார்த்துக்கணும். நீங்க 10 பக்கம் எழுதிட்டு அப்புறம் 15 தான் இருக்கு, 3 பேப்பரை காணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் பேப்பரை மாற்ற முடியாது. அதனால ஃபர்ஸ்ட் உங்க போட்டோ இதெல்லாம் செக் பண்ணும்போதே நம்பர் ஆஃப் பேப்பர்ஸ் கரெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்து கொஸ்டின் வந்து இப்போ ஏதேனும் 5 வினாக்களுக்கு விடையெளி ஆன்சர் எனி 3 கொஸ்டின்ஸ் கொடுத்து சாய்ஸ் ஒரு 5 அல்லது 6 கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி, 5மே எனக்கு தெரியுது. அடுத்ததுல வந்து ஆன்சர் எனி 3ங்கிறதுல எனக்கு 1 தான் பதில் தெரியுது, அதனால இதுல இருக்க 2 எக்ஸ்ட்ரா எழுதி விட்டுலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. தோஸ் ஆர் கரெக்டிங், தே ஆர் நாட் ஃபூல்ஸ். 3க்கு மேல நீங்க எத்தனை கொஸ்டின் எழுதினாலும் அதை அப்படியே அடிச்சு விட்டுருவாங்க. அதுக்குரிய நேரம் ஸ்பெண்ட் பண்ண நேரம் வேஸ்ட். ஏன்னா ஃப்ரண்ட்ல வந்து பேஜ் வைஸ் டோட்டல் போடுவாங்க, கொஸ்டின் வைஸ் போடுவாங்க. ரோமன் நியூமரல் 1னா 3 கொஸ்டின் எழுதுனா 3 மார்க் தான் போடுவாங்க. 4வது கொஸ்டின் எழுதிட்டீங்கன்னா அதுக்கு மார்க் வராது. அதனால அது வேஸ்ட் ஆஃப் டைம். அது எழுதாதீங்க. ஸ்கூல்ல வேணா அப்படி பண்ணிருக்கலாம், நீங்க அதுல கவனக்குறைவா கூட போட்டு வந்துக்கலாம். அன்னைக்கு போட்டாங்கல்ல அப்படின்னு நினைச்சு செய்யாதீங்க. இது சென்ட்ரல் வேல்யூவேஷன் 2 தடவை செக் பண்ணுவாங்க. ஒருத்தர் திருத்தினதை இன்னொருத்தர் செக் பண்ணுவாங்க. அதனால நிச்சயமாக எந்த தவறும் வராது. அதுக்கு அடுத்தபடி ஆன்சர் கரெக்டா இருக்கும். 2ஆம் நம்பர் கொஸ்டின் அதை படிச்சுட்டு கொஸ்டின் நம்பர் 3ன்னு போட்டுட்டு 2வது ஆன்சரை கரெக்டா எழுதிப்பீங்க. தப்புதான், நம்ம தான் எழுதிக்கவே நீங்க நினைப்பீங்க. பட் கொஸ்டின் நம்பர் இஸ் ராங், அப்ப மார்க் கிடைக்காது. ஆன்சர் ரைட்டா இருந்தாலும் மார்க் கிடைக்காது. யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல். லாஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் நீங்க கொஸ்டின் நம்பரும் கொஸ்டினும் கரெக்டா எழுதிக்குமா, ஆன்சரும் கரெக்டா எழுதிக்குமா, எல்லா பேஜுக்கும் நம்பர் போட்டுக்குமா, அதுக்காக லாஸ்ட் 5 மினிட்ஸ் கடைசி நிமிஷம் வரைக்கும் எழுதிட்டு இருக்காங்க. ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடியே முடிச்சுட்டு இதெல்லாம் செக் பண்ணிடுங்க. கொஸ்டின் நம்பர் தப்பா இருந்தா கரெக்டா போடுங்க. வேற these are all the instructions when you write the examination. பேப்பர் வேல்யூ பண்றவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு ரேப்போ வரணும். ஃபர்ஸ்ட் பேஜ் பார்க்கும்போதே இந்த பையன் நல்ல பையன்ங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். உள்ளர நீங்க ஹேண்ட் ரைட்டிங் இருக்குதா விட முன்னாடிலாம் நல்லா எழுதுனா அப்புறம் அவசரம் கொடுத்து அப்படின்னு சொல்லி ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. பட் ஆரம்பமே ரொம்ப சூப்பர் அக்கா அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால ஆரம்பத்துல அவங்களுக்கு ஒரு இம்ப்ரெஷன், ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் தி பெஸ்ட் இம்ப்ரெஷன். இப்போ நல்ல பையங்கிற எண்ணம் தான் உங்களுக்கு ஏற்படுத்திருக்கு போதும். அதுக்கப்புறமா உள்ள டைம் லிமிட்டை பார்க்கணும். 4 மார்க் கொஸ்டின்னா நீங்க 10 பக்கம் எழுதினாலும் 4 மார்க் தான். இது நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கே 1 மணி நேரம் எழுதிக்கிட்டு இருந்தீங்கன்னா மற்ற கொஸ்டின் ஆன்சர் பண்ண நேரம் இருக்கு. அதனால யூ ஆர் டைமிங் ஃபார் ஈச் கொஸ்டின். 1 மினிட் ஆன்சர் டக்குன்னு 1 நிமிஷத்துல எழுதிடணும். பேராகிராஃப் கொஸ்டின்னா எத்தனை லைன் கேட்கிறாங்களோ 5 வரியிலையும் விட எழுதின்னு கேட்பாங்க. அது போய் நீங்க 25 வரி எழுதினாலும் யூஸ்லெஸ், டைம் தான் வேஸ்ட். மற்ற கொஸ்டினுக்கு நேரம் பார்த்தாது. அதனால டைம் அலாட் பண்ணிக்கணும். அடுத்து வெவ்வேறு வகையான வார்த்தைகளை கொடுப்பாங்க. அந்த வார்த்தைகளை புரிஞ்சுக்கங்க. இல்லஸ்ட்ரேட், டிவைட், டிஃபரன்ஷியேட், கம்பேர், கான்ட்ராஸ்ட், என்யூமரேட் அப்படின்லாம் இந்த வார்த்தைகளை வித்தியாசம் தெரியுதா என்னன்னு? கம்பேர்ல கேட்கும்போது நீ வேறுபாடெல்லாம் எழுத தேவையில்லை. கான்ட்ராஸ்ட் கேட்பாங்க, என்ன வேறுபாடு அதை மட்டும் தான் எழுதணும். வாட் ஆர் த சிமிலாரிட்டிஸ் பிட்வீன் தீஸ் டூ அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன வேற்றுமைங்கிறத மட்டும் தான் எழுதணும். அந்த இடத்துல நீங்க போய் வேற்றுமையெல்லாம் எழுத தேவையில்லை. எழுதினாலும் வேஸ்ட். எழுத இது கூட புரிஞ்சுக்கிறதுல ஒரு 1/2 மணி கொடுப்பாங்க. அதனால அவங்களுடைய சைக்காலஜியை புரிஞ்சுக்கிட்டு திருத்துறவங்க இஸ் ஆல்சோ எ ஹியூமன் பீயிங். அவங்களுடைய சைக்காலஜியை புரிஞ்சுக்கிட்டு பிரசன்ட் யுவர் பேப்பர். மோர் தென் த கண்டென்ட் ஆஃப் த பேப்பர், த பிரசன்டேஷன் ஆஃப் த பேப்பர் இஸ் should be very nice. உனியாண்டு கிளாஸ்ல போடுறது அதே தோசை தான் 5 ஸ்டார் ஹோட்டல்லையும் போடுறான். பட் அந்த தோசை மேல அப்படியே டெக்கரேட் பண்ணி பிரசன்ட் பண்ற பாருங்க. அங்க 4 வயசு சாப்பிட்டா 40 ரூபா ஆகும். அதே தோசை தான். அதுதான் உங்களுக்கு தெரிஞ்ச மட்டும் எல்லாருக்கும் தெரியும். பட் நீங்க எப்படி அதை பிரசன்ட் பண்றீங்க, எவ்வளவு அழகா அதை எழுதுறீங்க அப்படிங்கிறது தான் மார்க். ஆன்சர் எல்லாருக்கும் தெரியும். இன் வாட் வே யூ ஆர் கோயிங் டு பிரசன்ட்ங்கிறதா. அதனால பிரசன்டேஷன் ஷுட் பி நைஸ். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் பேப்பர் ஆன்சர் எழுத கொஸ்டின் எக்ஸாம் டைம்ல நீங்க பின்பற்ற வேண்டிய. இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். எக்ஸாம் எழுதுறதுல எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க. அடுத்து
அப்படி இல்லைன்னா இந்த எட்டாவது செஷன் கூட நீங்க கேட்கலாம். நான் பேசி முடிக்கும் போது அடுத்து உங்களுக்குள்ள ஒரு ஆகனின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, ஒரு வெற்றி அடைய வேண்டும் என்றால் அந்த வெற்றிங்கிற வார்த்தைக்கு நடுப்புற இருக்கக்கூடிய எழுத்து எடுத்துடணும், எடுத்துடணும், வெறி இருக்கணும். இட்ஸ் நாட் ஆசை. ஆசையெல்லாம் எல்லாரும் ஆசைப்படுவாங்க, ஆசை 60 நாள் தான், மோகம் 30 நாள். பட் வெறி வந்து லைஃப் லாங் இருக்கும். நான் படிக்கணும். சி ஐ எம் நாட் டெல்லிங் என்னுடைய சுய புராணத்தை சொல்றேன்னு நீங்க நினைக்க வேண்டாம். அட் ஏஜ் ஆஃப் 57 ஐ காட் ஒரு பிஜி டிகிரி. எல்லாருமே கேட்டாங்க உங்களுக்கு அவசியமா இந்த வயசுல படிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி. இட்ஸ் ஃபார் மீ இட் இஸ் an entertainment. படிக்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம். ஒரு நாளைக்கு காட்டுல போய் நின்று வேலை பண்ணி பாருங்க, படிக்கிறது எவ்வளவு ஈஸியான வேலைன்னு தெரியும். என்னால ஒரு நிமிஷம் கூட நிற்க முடியாது. பட் 12 மணி வரைக்கும் படிக்க சொன்னாலும் எழுத சொன்னாலும் நான் எழுதும். இட்ஸ் வெரி ஈஸி. அது மாதிரி படிக்கிறதை நீங்கள் ரசியுங்கள், படிக்கிறத அனுபவிங்க. அது கூட இன்பத்தை நீங்க இன்னைக்கு ஒரு டீச்சரை பிடிச்சிச்சுன்னா அவங்க சப்ஜெக்ட் பிடிக்கும். உண்டா இல்லையா? டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த டீச்சர் நம்மளுக்கு பிடிக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சப்ஜெக்ட் நம்மளுக்கு பிடிக்கும். To be very frank, I completed my MA English, M.Ed, B.Ed, PGDA, MBA, PGDA எல்லாமே இங்கிலீஷ்ல தான் படித்தேன். ஆனால் என் தமிழ் டீச்சர் மேல எனக்கு ஒரு தீராத காதல் தான் சொல்லணும். அந்த உண்மையிலேயே இவ்வளவு படிச்ச பிறகு MA தமிழ் படிச்சேன். அவ்வளோ ஆசை தமிழ் மேல. அதுக்கப்புறம் நான் I was appointed as a தமிழ் டீச்சர். அப்படின்னா அந்த டீச்சரோட எஃபெக்ட் எனக்கு எவ்வளவு இருக்கும்னு பாருங்க. அந்த மாதிரி உங்களுக்கு யாராவது ஒரு டீச்சரை ரோல் மாடலா எடுத்துங்க. இவர் மாங்கல் வரணும், இவர் மாதிரி பாடம் நடத்தணும், இவர் மாதிரி படிக்கணும் அப்படின்னு ஒரு எய்ம் வச்சுட்டீங்கன்னா நிச்சயமா அந்த சப்ஜெக்ட் மேல உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துடும். அப்ப நிச்சயம் வெற்றி நிச்சயம். சத்தியம் சாதனைகள் சாத்தியம் தான், இது சத்தியம் தான். அதுல வந்து மறுப்புக்கு இடமே இல்லை. அதனால அதை முடிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து நான் சொல்ல விரும்புவது என்றால் உங்களுக்கு எந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்டோ. இப்போ ஒரு பையன் சின்ன பிள்ளைல ஒரு சூப்பரா டிராயிங் போடுறாங்க. என் பேரண்ட்ஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க பாடமே படிக்க மாட்டேங்கிறாங்க, எத்தனை நேரம் பார்த்தாலும் டிராயிங்கே போடுறது விடுங்க, அவங்க தானே பிடிக்குது அதே கொடுங்க. அதுவே இப்போ கமர்ஷியல் ஆர்டிஸ்டா போனா ஏகப்பட்டது சம்பாதிக்கலாம். பாடத்தை மட்டும் படிச்சு யூஸ்லெஸ். யூ ஷுட் பி பிசிக்கலி, மென்டலி, இமோஷனலி வெல். when you come out of the school you should be a fulfilled personality. அதுக்கு எல்லா துறையிலும் உங்களுக்கு இந்த காம்படிஷன் அட்டன் பண்ணணும், பேச்சு போட்டிக்கு போகணும், டிராயிங்க்கு போகணும், எல்லா வகையிலையும் நீங்க இருக்கணும். அப்பதான் நீங்க சக்சஸ்ஃபுல்லா வெளியிட்டு வர முடியும். 8 சுரக்காய் கைக்கு உதவாது. வெறும் மார்க்க மட்டும் வாங்கி வச்சுட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்துக்க வேண்டியதான். யூ ஷுட் பி எஃபிஷியன்ட் இன் எவ்ரிதிங். அந்த மாதிரி நீங்க வெளியில வரணும். அதுக்கான ஒரு பயிற்சி தான் இந்த மீட்டிங். நாங்களாம் இருக்கும்போது இந்த மாதிரிலாம் மீட்டிங் நடந்திருந்தா நான் நிச்சயமா டீச்சரா போயிருக்க மாட்டேன். இதோட பெரிய வேலைக்கு ஏதாவது போயிருப்பேன். எனக்கு அது ஒரு ரொம்ப நாள் அது ஒரு ஏக்கமாவே இருக்கு. நம்ம படிக்கிற காலத்துல இந்த மாதிரிலாம் யாரும் பண்ணலையே அப்படின்னு சொல்லி. யாருமே பண்ணல. அந்த காலத்துல என்ன சப்ஜெக்ட் எடுத்துக்கிறதுன்னு கூட தெரியாது. நாங்களா போக எதிர்பார்க்கறாங்களா அதை எடுத்துட்டு படிச்சுட்டு வந்தோம். ஆனா நீங்களாம் அப்படி கிடையாது. வழிகாட்டுவதற்கு 1000 பேர் இருக்காங்க உங்களுக்கு. அதை பின்பற்றினா நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். இந்த ஒரே ஒரு இன்சிடென்ட் மட்டும் நான் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். அப்புறம் அவங்க டவுட் இருந்தா கேட்கணும். அமெரிக்கா அப்போ ஆப்ரஹாம் லிங்கன் ஒரு மீட்டிங்ல பேசிட்டு இருந்தாரு. அப்ப இந்த மாதிரி சின்ன பையன் முன்னாடி ரோட்ல நின்று கேட்டுட்டா ஒரு பையன் சிரித்த முகத்தோட அவர் சொல்றதை ரசிச்சுட்டு இருந்தான். மற்றவங்களாம் கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. உடனே இவர் மேடையை விட்டு கீழே வந்து ஆப்ரஹாம் லிங்கன் அவன் பையனோட கண்ணத்தை தட்டி, ஏப்பா எல்லாரும் கவனிச்சுட்டு இருக்கிறாங்க, நீ என்ன சிரிச்சுட்டே உட்காந்துருக்க, என்ன எதிர்காலத்துல நீ என்ன போற அப்படின்னு சொல்லி கேட்டான். அப்ப அந்த பையன் சொன்னானா, சார் இன்னைக்கு நீங்க எந்த சேர்ல உட்காந்துருக்கீங்களோ அந்த சேர்ல நான் எதிர்காலத்துல உட்காரணும், அதான் என்னுடைய ஆசை வெரி குட் அப்படின்னு சொல்லி அந்த பையனை ஒரு பாராட்டிட்டு இருந்திருக்காரு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு எந்த மாணவன் ஆப்ரஹாம் லிங்கனோட சேர்ல உட்காரணும்னு சொன்னாரோ அந்த மாணவன் அதே நாட்களில் அதுக்கப்புறம் அவன் தூங்கவே இல்லையா, ஒவ்வொரு இரவும் அதற்காக உழைத்தார். நிச்சயமா அந்த சேர்ல நம்ம உட்காரணுங்கிறது ஒண்ணுதான் அவனுடைய வெறி, வேற எதையுமே அவன் நினைக்கல. அவன் கடுமையா உழைச்சான். அவனை தூங்க அப்துல் கலாம் சொன்ன மாதிரி அவனை அந்த கனவு தூங்க விடவில்லை. நாம் தூங்கும் போது வருவதில்லை கனவு, நம்மை தூங்க விடாமல் எது தடுக்கிறதோ அதுதான் கனவு. அவனை தூங்க விடல. அந்த கனவு படிச்சுட்டே இருக்கான், நல்ல இது பண்றான். கடைசியில அவன் சொன்ன மாதிரி ஆப்ரஹாம் லிங்கன் உட்கார்ந்த அதே சேர்ல அவன் உட்கார்ந்து காட்டினான். யாருன்னு தெரியுமா? அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காது. அந்த மாதிரி சொன்னது யாரு? இந்த சேர்ல உட்கார்ந்து காட்டினது. அவன் நினைத்தே நடத்தினான். எண்ணியாமல் எழுதுவ எண்ணியே திண்ணியராக பெரிய. இந்த குரலை தான் வச்சு அப்துல் கலாம் வாழ்க்கையில முன்னேறேன்னு சொல்லுவார். இங்கதான் திருச்சியில சென்ட் ஜோசப் காலேஜ்ல இவரு கோனார் உரைன்னு ஒன்று இருக்குல்லையா உங்களுக்கு, அங்கெல்லாம் நான் படிக்கும்போது ரொம்ப ஃபேமஸ் கோனார் உரைன்னு. ஐயப்பெருமாள் கோனார் எழுந்தது. அவர்தான் டீச்சர் யாருக்கு? அப்துல் கலாம் சாருக்கு. அவர் சொன்னாரு, நான் இன்று இந்த விஞ்ஞானியாக இருப்பதற்கு காரணம் எனக்கு தமிழ் டீச்சர்னு சொல்றாரு. எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க, ஏன்னா உங்க சயின்ஸ் டீச்சர் இல்லையா, உங்க தமிழ் டீச்சர் தான் உங்களை விஞ்ஞானியா இருக்கணும். ஆமா நிச்சயமா இந்த தமிழ் டீச்சர்னால தான் நான் விஞ்ஞானியான. ஏன்னா அவர் எனக்கு ஒரு திருக்குறள் சொல்லி கொடுத்தாரு. எண்ணியாங்கு எழுதுவ எண்ணிய திண்ணியராக பெறேன்.
ஒரு முயற்சியை எடுத்தவன் அதையே நினைச்சு அதுக்காக நேரம் உழைச்சானா நிச்சயமாக அவன் நினைத்ததை நடத்தி முடிப்பான்னு சொன்னாரு. அந்த பொருளை தான் என் வாழ்க்கையில நான் எடுத்துக்கிட்டேன். அதனாலதான் நீ நான் சயின்டிஸ்டா இருக்கேன்னு கடைசி வரைக்கும் அந்த அறிவியல் ஆசிரியரை பாராட்டுவதை விட தமிழாசிரியரை தான் அப்துல் கலாம் பாராட்டுறேன். அதனால நீங்களும் அந்த ஒரு குறிக்கோள் எடுத்துங்க. நான் இவ்வளவு மார்க் வாங்கணும், இவ்வளவு காலேஜ் போகணும், இது படிக்கணும், எங்க அப்பா அம்மாவுக்கு பெருமை கிடைக்கணும், எங்க ஸ்கூலுக்கு பெருமை, நான் என்னால எங்க பள்ளிக்கு பெருமை, பள்ளியார எனக்கு பெருமை அப்படின்னு ஒரு பெருமை வாங்கி தரணும் நினைத்து உழைக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு பசி தெரியாது, தூக்கம் வராது. அந்த மாதிரி செய்யுங்க. அது எதிர்காலத்துல அதே சேர்ல உட்காந்தான்னு சொன்னாங்க. யாருக்கும் தெரியலையா? அவர் தான் பில் கிளின்டன். இதுதான் அடுத்த அமெரிக்க அதிபராக வந்து பில் கிளின்டன். அந்த அதாவது வாஸ்கோட காமா வந்து நன்னம்பிக்கை முறையை பார்க்கும்போது அவருக்கு எவ்வளவு தன்னம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கை வரணும். நிச்சயமா நான் பரிசலை உள்ள வாழ்க்கை எண்ணங்கள் தாங்க வாழ்க்கை, வண்ணங்கள் வாழ்க்கை இல்லை. கரெக்டாக ட்ரெஸ் பண்றது வாழ்க்கை இல்லை. எண்ணங்கள் நல்லா இருக்கணும், பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கணும், நேர்மறை எண்ணங்கள் இருந்தா நிச்சயமாக வெற்றி நமக்கு கிடைக்கும். நம்மளால முடியாதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்க நிறைய விஷயத்த யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு ஊர்ல செஞ்சுட்டு தான் இருக்கான். அவனும் மனிதன் தான். அப்ப ஏன் நம்மளால முடியாது? நிச்சயமா முடியும். அதற்கான உழைப்பு, கான்சென்ட்ரேஷன், சிங்கிள் மைண்டட் கான்சென்ட்ரேஷன். அது படிப்பு ஒண்ணு மட்டும் தான் மனதில் வச்சுக்கணும். அப்படியே அஷ்டாவதானி எடுத்துட்டு டிவி பாக்குறது, அப்படியே அந்த செல்லையை பாத்துக்கிறது, தம்பிகிட்ட பேசிக்கிறது, அங்க ஒரு வேலை பாக்குறது, 8 வேலையை செய்யறதுக்கு நம்ம அஷ்டாவதானியோ அதுக்கு மேல பாக்குறதுக்கு தசாவதானியோ கிடையாது. நம்ம ஆர்டினரி ஹியூமன் பீயிங் தான். அதனால சிங்கிள் மைண்டட் கான்சென்ட்ரேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். படிக்கிறத தவிர வேற எந்த எண்ணமும் உங்க மனசுல இருக்கக்கூடாது. அந்த மாதிரி வந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த மாதிரி நீங்க பேட்டி கொடுப்பீங்க. அடுத்து ரிசல்ட் வந்து அடுத்த நாள் நியூஸ் பேப்பர்ல பேட்டி எடுப்பாங்க. அப்ப வந்து உங்களை கேட்கும்போது நிச்சயமா சொல்லுது, இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் இதுல ஒரு மீட்டிங் அட்டெண்ட் பண்ணாங்க, அதுல வந்து சாருக்கு தான் நன்றி சொல்லணும். நீங்க கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனா அதுக்கப்புறம் நான் டிவியே பார்க்கல, செல்போனே பார்க்கல, இந்த படிப்பை மட்டும் தான் நினைச்சிட்டு இருந்தேன். அதனாலதான் இப்படி என்னால ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்க முடிஞ்சது, டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வாங்க முடிஞ்சது. அதுக்கு இங்க மேடையில இருக்க எல்லாத்துக்கும் நீங்க நன்றி சொல்லணும். ரிசல்ட் வந்தோன்னே புரியுதா? இவங்க மட்டும் இல்ல, இவங்களுக்கு பின்புலமாக அதாவது பிஹைண்ட் த ஸ்கிரீன் ஒரு குரூப் ஒர்க் பண்ணிருக்காங்க. எல்லாத்துக்கும் நீங்க வந்து நன்றி சொல்லி உங்களுடைய இந்த நன்றி பாராட்டு விதத்தை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். புரியுதா? அது ரொம்ப முக்கியமானது. யாரு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாங்களோ அவங்களுக்கு நன்றி சொல்வது உயர்ந்த மனிதநேயம். அதை நீங்க செய்யணும். சரியா? தேவைகளெல்லாம் வச்சு வெறுத்து வாழ்க்கையில் வந்து பேரண்ட்ஸ் முக்கியம். அதை சொல்லணும். சாருக்கு முக்கியமா நான் தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் கூப்பிடல, பேரண்ட்ஸையும் சேர்த்து கொடுக்குறாங்க. அது எனக்கு ரொம்ப இதாக இருக்குது. அது ஒரு நேரம் இல்லை சார். ஒரு அப்பா நம்ம எப்பயுமே பக்கத்து வீட்டுக்கார பையனை தான் கம்பேர் பண்ணுவோம். நம்ம பிள்ளைகளை ஏடா வா எடுத்து விட்டு போனேன், எவ்வளோ மார்க் 90 மார்க், நீ எவ்வளோ 30, அவங்க கிளாஸ் வச்சு உனக்கு யார் கிளாஸ் வச்சு 2 பேருக்கும் ஒரே டீச்சர். எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க? 2 பேரும் ஒரே ஸ்கூலில் தான் படிக்கிறீங்க. எந்த கிளாஸ்ல? 2 பேரும் ஒரே டீச்சர். அப்புறம் ஏன்னா அவன் 90 மார்க் நீ 30 மார்க் வாங்கியிருக்கேன்னு அவங்க அப்பா டீச்சர். அதுக்கு அவன் சொல்லிருக்கான், நீ சொல்லலாம் ரைட்டு டாடி, ஒரே ஸ்கூல்ல தான் படிக்கிறோம், ஒரே கிளாஸ்ல தான் இருக்கோம், ஒரே டீச்சர் தான் பாடம் நடத்துறாங்க, அவன் என் ஃப்ரெண்டு தான். ஆனா அவங்க அப்பா அம்மா வேற, ஏன் அப்பா அம்மா வேறன்னு சொல்லிருக்காங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு முன்னால நம்ம நடந்துக்கிற விதத்துல தான் குழந்தைங்க படிக்கும். அவங்களுக்கு முன்னாடி எந்த நேரம் டிவி பார்த்துட்டு நான் பார்த்துட்டு இங்க ஹாலில் உட்காந்து டிவி பார்த்துட்டு நீ ரூம்ல போய் படினா அந்த சின்ன பிள்ளை எப்படி படிக்கும்? அதுக்கும் பார்த்துங்கிற இடத்துல அங்க உட்காந்துனாலும் இதுதான் காலையில் விடுவோம். அப்ப பேரண்ட்ஸ் ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணணும். இந்த 2 வருஷத்துக்கு உங்க வீட்டுல கைப்பிள்ளையே இருக்கக்கூடாது. நீங்களும் செல்போனை பார்க்க கூடாது. நீங்க அதாவது நம்மளை பார்த்துதான் அவங்க இமிட்டேட் பண்றாங்க. சின்ன வயசுல இருந்து நம்ம என்ன செய்யறோமோ அதான் திரும்பி செய்யறாங்க. அதான் குழந்தைங்க. அப்ப நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி பேரண்ட்ஸ் இது ஒரு முக்கூட்டு உடன்படிக்கைன்னு சொல்லலாம். ட்ரைசைக்கிள் மாதிரி ஆசிரியர், மாணவர், பேரண்ட்ஸ் 3 பேரும் சேர்ந்து உழைத்தால்தான் இந்த வெற்றி நிச்சயம். 2 பேர் உழைத்து ஒருத்தவங்க வந்து ஸ்கூல்ல நாங்க எவ்வளவோ அட்வைஸ் பண்ணுவோம், வீட்டுக்கு வந்தோம்னா ஹைஸ் பிச்சில் வால்யூம்ல டிவியை வச்சுக்கிட்டு கையில செல்போனை வச்சுட்டு நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அப்படி பாக்குறீங்கன்னு நான் சொல்ல வரல. அப்படி இருக்கிறவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி இருந்த பையன் நிச்சயமா படிக்க மாட்டாங்க. அதுக்கு நீங்க ஒத்துழைக்கணும். அதற்கான அறிவுரையும் சார் சொல்றதுன்னா பேரண்ட்ஸ் இங்க கூப்பிட்டுருக்காரு. அது வெரி நைஸ் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் எக்ஸலண்ட். அது என்ன சொல்றது, மிகப்பெரிய முயற்சி அப்படின்னு சொல்ல. இந்த முயற்சி எப்பொழுதுமே வெற்றி பெறும். முயற்சி திருவினையாக்கும். யூ திங்க் வாட் யூ பிகம். நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாக நீ மாறுகிறாய். அப்ப நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னு நினைக்கிறோம். நிச்சயமாக அந்த வெற்றி நமக்கு வந்து சேரும். புரியுதா? அப்ப எப்படி அந்த இவரு பில் கிளின்டனோட எண்ணம் தான் உங்க மனசுல இருக்கணும். சார் உட்காந்து சேர்ல நான் அடுத்த வருஷம் இந்த 4 வருஷத்துல நான் படிச்சுட்டு வந்து உட்காரணும் அப்படிங்கிற எண்ணத்தை மனசுல வச்சுக்கணும். புரியுதா? அதுக்காக மட்டும்தான் பாடுபடணும். வேற எதையும் மனசுல வச்சுக்க கூடாது. சரியா? சரிங்களா? அப்ப எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுவீங்களா? பேப்பர் நியூ வெரி குட், நைஸ்.
Once again, I thank you all for calling me to give this speech, sir. I express my parents. நீங்களும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு எல்லாருமே சீரியல் இருக்கும், எனக்கு தெரியாது, நான் பார்க்க மாட்டேன். அந்த சீரியல் நீங்க மிஸ் ஆயிருமோ அப்படின்னு நினைக்காம வந்திருக்கீங்களே, அதுக்கு உங்களுக்கு நிச்சயமா பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பேரண்ட்ஸ்ல லேடிஸ் கம்மியா தான் இருக்கீங்க போடுங்க. யூஸ்வலா எங்க ஸ்கூல்ல எல்லாம் பிடிஎம் மீட்டிங் போட்ட லேடிஸ் தான் அதிகமா இருக்காங்க. இங்க ஜென்ஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க உங்களுக்கு. அப்பா பாசமா ஓகே, அவங்க மதியானம் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. ஓகே, எனிவே both are cooperating with the child. Nice meeting you all. Thank you all so much. ஏதோ டவுட் இருந்தா கேட்கலாமா? எக்ஸாம் எழுதுறதுல ஏதோ டவுட் இருந்தா கேட்கலாம். Thank you. இந்த நேரத்தில் நேரத்தை ஒரு நிமிஷம் எடுத்துட்டு போகிறேன். நான் ஆக்சுவலாக நான் பிஇ படித்து முடிச்சோடனே அப்போலாம் காம்படிஷன் பிஇ படிக்கிறதுக்கு, பட்டு படிக்கணும்னு வெறி, பிஇ படிக்கணும் ஒன்று வெறி. அந்த வெறித்தனத்தில் வேலை சொன்ன மாதிரி வெற்றிங்கிற இடத்துல எடுத்துட்டு வெறித்தனமாக படித்து பிஇ படித்து முடித்தேன். இன்டர்வியூ இதே தான் அட்டன் பண்ணேன். நான் வேலைக்கு வரப்ப இதே காலம் தான் மீட்டிங் அட்டன் பண்ணுறேன், ட்ரெயினிங் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன். இதே இடத்துல நான் ஒரு புதுமையான ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு பில் கிண்டல் உதாரணமாக இருக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் வெற்றின்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். முந்தி பிறந்தவள் சிறந்தவள். பொதுமளவர்கள் திரு ஆனந்த் ஐயா அவர்களுக்கு பொதுமளவர்கள் கொண்டாடி அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். ஞாயிற்றுக்கிழமையில ஒரு ஸ்பெஷலா ஒரு சோம்பேறித்தனம் எல்லாருக்குமே இருக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கும் சரி, செல்லாதவர்களுக்கும் சரி. அப்படிப்பட்ட ஒரு ஓய்வு எடுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நாளில் இவ்வளவு பேர் நீங்க இந்த கூட்டத்திற்கு இருக்கிறது ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு. அடுத்தபடியாக நான் எல்லாருமே கூறிக்கொள்ள விரும்புவது என்னவென்றால், ஒரு மகிழ்ச்சியான தொழிலாளியா தான் அதிகம் உற்பத்தி செய்ய முடியும். அப்படி தமிழ்நாட்டில் ஒர்க் பண்றவங்களுக்கு எப்படி அவர்களுக்கு அமைதியை தருவது, எப்பயும் டென்ஷன்ல வீட்டு ஞாபகத்துல இருந்தா இங்க வேலை ஒழுங்கா பார்க்க முடியாது. அப்போ உங்க வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைகள் எப்படி முன்னேறுவது, பரிசு எழுதுவது, அதற்கான வழிமுறைகள் என்னங்கிறத மேல பார்த்துக்கிறதுனால நீங்க நிம்மதியாக வேலை பார்க்க முடியும். அந்த வகையில் முதல் பாராட்டு அவருக்கு. அந்த இந்தியோட அரேஞ்ச் பண்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொன்ன வெளியில வச்சுக்காங்க. இந்த இடத்துல கூப்பிட்டு எல்லாத்தையும் நடத்துறது, இந்த ஊக்கவிலை அளிப்பது, இதுதான் முதல் முறை. முதலுக்கு எப்பொழுதுமே ஒரு மரியாதை உண்டு. முதலாக ஓட்டிய சைக்கிள், முதலாக வளர்த்த மீசை, முதலாக அப்பாவுக்கு பயந்தது, முதல் வகுப்பு எடுத்த மல்லிகா டீச்சர், இதெல்லாம் மறக்க முடியாத நிகழ்ச்சி. அது மாதிரி இப்போ வந்திருக்கக்கூடிய நிகழ்ச்சி என்னை பேச அழைத்ததற்கு மீண்டும் ஒரு முறை நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். மாணவர்கள், அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் முக்கியமான பருவம் என்பது மாணவ பருவம். எனக்கு எப்பவுமே அந்த மாணவராகவே இருந்திருக்காங்க ஒரு ஆசை, பட் இருக்க முடியல. பட் நான் என்னுடைய சர்வீஸ் ஃபுல்லாவே 33 வருடம் நான் மாணவி, உலக வாழ்க்கை பள்ளியில் நான் மாணவி. பட் நான் ரிட்டையர் ஆயிட்டேன். அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ல 33 வருஷம் நான் ஒர்க் பண்ணி இப்ப ரிட்டையர் ஆயிட்டு இந்த ஸ்கூல்ல பிரின்சிபலா இருக்கேன். நான் எடுத்தது ஃபுல்லாவே ஹையர் செகண்டரி தான். ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் பிஜி அசிஸ்டன்ட் தான். அப்ப நான் எப்பொழுதுமே பழகிறது இந்த 16 வயது மாணவர்களோட தான் என் லைஃப் லாங் நான் பழகிருக்கேன். அதனால எனக்குமே இந்த 16 வயது போன்ற ஒரு உணர்ச்சி எப்பொழுதுமே இருக்கும். யாரோட இருக்கமோ அவங்கள மாதிரிதானே நம்மளுக்கும் இருக்கும். அப்ப அந்த வயது என்பது வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை தரக்கூடிய ஒரு பருவம். 10ஆவதுங்கிறது 11th 12th என்ன குரூப் நம்ம தேர்ந்தெடுக்க போறோமோ அதற்கான நம்ம படிக்கிறோம். ஆனா 12th உங்க வாழ்க்கையின் திருப்பு முனை. 12th என்ன மார்க் வாங்குறீங்களோ அதை வச்சுதான் நீங்க டாக்டரா, இன்ஜினியரா, டீச்சர், அதுதான் அந்த பொருளுடைய சிறப்பு. அது மாதிரி if you want to stand on your own leg without anybody's help, you have to improve yourself, you have to study. அதாவது வேற்றுமை தெரிந்த நாற்பாலும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவன் அவன் கற்படுவேன். அதாவது 4 வருடம் அந்த காலத்துல அது இப்போ இல்ல.
அதுல வந்து ஒரு சாதாரண அதாவது பிரிவு இருக்கு இல்லையா, மதத்துல வந்து கீழ் மதத்தை சார்ந்த ஒருவன் கல்வி கற்றிருந்தால் உயர்குடியில் பிறந்த ஒருவன் அவனை கையெடுத்து கும்பிடுவான். அதுதான் கல்விக்குரிய சிறப்பு. அதனாலதான் மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின், மன்னனுக்கு தன்னுடைய நாட்டில் தான் சிறப்பு, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அவன் எந்த நாட்டுக்கு போனாலும் அவனுக்கு மரியாதை உண்டு. ஆனால் அரசனுக்கு அவன் இருக்கக்கூடிய நாட்டில் மட்டும்தான் மரியாதை. ஆக நீங்க அரசரெல்லாம் இருக்க வேண்டாம், எந்த நாட்டுக்கு சென்றாலும் உங்களுக்கு மரியாதை கிடைக்கணும். அதுக்கு கசகர கற்க, அந்த கசடு தான் குற்றம். அந்த குற்றம் இருக்கக்கூடாதுங்கிறதுனால இந்த மாதிரி மீட்டிங்லாம் நடத்துறது. யூ ஷுட் ஸ்டாண்ட் ஆன் யுவர் ஓன் லெக். அதுதான் அந்த வள்ளுவர் எந்த துணைக்காலும் இல்லாம அந்த குரலை எழுதுறது அர்த்தம். அதுதான், அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே, தேங்க்யூ ஃபார் போத் ஆஃப் them, for the boy and the girl. Excellent, thank you. பாப்பா பேர் பவிதா. இப்போ நல்லா அந்த பொருள் சொல்றீங்க. ஆனால் என்ன ஒண்ணு, நீங்க சொன்ன அவங்க கேட்ட பொருள் ஒண்ணு, நீங்க சொன்ன பொருள் ஒண்ணு. அதற்காக ஒரு சின்ன திருப்பம் மறந்துடக்கூடாது. மறந்து திரும்ப படிக்கணும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? இது ஏதோ கிளாஸ் இருக்கிறதா நினைச்ச வேண்டாம். நீங்க சொன்ன பொருளுக்கான குரல் அது அல்ல. தொட்டனை தூரும் வளர்க்கேணி மாந்தருக்கு கட்டணை தூரும் அறிவு அப்படின்றது. அது எதற்காக? நமக்கு கிணறு வந்து நிறைய கிணறு இருக்கு. இப்போ நம்ம வேளாண்குடி சமூகத்தை சேர்ந்தவங்க இருப்பாங்க. பெரிய உரை கிணறு இருக்கும், நிறைநாளி கிணறு இருக்கும், பெரிய கருங்கல் கிணறு இருக்கும். ஆனால் மணற்கேணின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். ஏன் மணற்கேணின்ற வார்த்தையை பயன்படுத்தினார் அப்படின்னா, நமக்கு வந்து பொதுவாக நம்ம கேள்விப்பட்டதுல மணலை தோண்ட தோண்ட தண்ணீர் வரும், அதுபோல் நம்ம படிக்க படிக்க அறிவு வரும், அதெல்லாம் ஒரு குப்பையும் வராது. அது இருக்கக்கூடிய அர்த்தமே வேற. மற்ற கிணறுனா நம்ம தோண்டினாலும் தோண்டாட்டி ஒரு தடவை தோண்டிட்டு விட்ட பிறகு அது அப்படியே இருந்து போகும். மணற்கேணிங்கிறது அப்படி இல்லை. நம்ம அந்த ஆற்று படுகையில கிணற்று கடற்கரை வாரங்கள்ல நம்ம விளையாடும் போது மண்ணை ஊத்து பறிச்சிருப்போம். அப்பா தண்ணி வந்துருச்சு, அம்மா தண்ணி வந்துருச்சுன்னு சொல்லியிருப்போம். ஒரு சின்ன அளவு தான் அந்த கிணறுனா ஒரு சின்ன அளவு கூடி போல பறிச்சிருப்போம். தண்ணீர் வந்துருச்சுன்னு சந்தோஷமா வந்திருப்போம். விட்டுட்டு அடுத்த வாரம் திரும்ப போகும்போது அடுத்த ஞாயிற்று திரும்ப அந்த இடத்துக்கு போன அந்த கிணறு இருக்குமா? இருக்காது. அது போலதான் நம்ம படிச்சதை எனக்கு நல்லா தெரியும், அதுக்கப்புறம் அதை படிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறோம், மறந்து போயிடும். திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டே இருக்கணும். அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? ஒரு மழை வந்துச்சுன்னா அந்த மணற்கேணி இருந்த இடம் தெரியாம போயிடும். ஒரு வெள்ளம் வந்துச்சுன்னா மணற்கேணி இருந்த இடம் தெரியாம போயிடும். ஆனா மற்ற கேணி எல்லாமே அப்படியே இருக்கும். உங்க ஸ்கூல்ல நீங்க பசமா இருக்கலாம், பக்கத்து ஸ்கூல்ல இன்னொருத்தன் இருப்பான். நீங்க 195 எடுத்துக்கலாம், 103 எடுத்து அப்படியே வீட்டு போயிடுவான் இல்லையா? அதனால படிப்புல மட்டும் என்ன பண்ணக்கூடாது, எப்பொழுதுமே நான் படிச்சு முடிச்சுட்டேன் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. படிச்சு முடிச்சவன் எவனுமே கிடையாது இந்த உலகத்துல. கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு. யார் சொன்னது தெரியுமா? நிறைய பேர் சொல்லுவாங்க ஔவையார் சொன்னாங்க. ஔவையார் சொல்லல. ஔவையார் கிட்ட கல்விக்கே கடவுளான சரஸ்வதி சொன்னாலும், கல்விக்கே கடவுளான சரஸ்வதி சொல்லியிருக்கா கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவுன்ட்டு. அதனால நம்ம தினமும் படிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுலதான் முதல்ல மேடம் சொல்லும்போது நாங்க ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். சரி, இப்பெல்லாம் நாங்க படிச்சா எங்களுக்கு என்ன சார் கிடைக்கும் அப்படின்னா, ஈதல் இசைப்பட வாழ்ந்தல், அது அல்லது ஊதியம் இல்லை உயிருக்குன்னு அமையும். நான் சொன்னேன்ல, மாதம் 30ஆம் தேதி ஆச்சுன்னா அப்பாவுக்கு சம்பளம் கிரெடிட் ஆயிடும். அது உடல் உழைப்புக்கான ஊதியம். உயிருக்குன்னு ஒரு ஊதியம் இருக்குங்கிறார் வள்ளுவர். உயிருக்கும் ஒரு ஊதியம் இருக்குதான். அது என்ன அப்படின்னா, மற்றவங்களுக்கு கொடுக்கிறது. அதன் காரணமாக புகழ் வருவது. நீங்க என்ன பண்றது தெரியுமா? உங்க அப்பா அம்மாவுக்கு நல்ல பேர் எடுத்து கொடுங்க. உங்க அப்பா அம்மாவுக்கு நல்ல பேர் எடுத்து கொடுங்க. அது ஒழுக்கத்தாலும் இருக்கணும், கல்வியாலும் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அவர்களுக்கு உயிருக்கான ஊதியமாக அது அமையும். சரியா? என்ன சார் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சீங்க, ஒரு திருக்குறளை மேடம் ஆரம்பிச்சுட்டாங்க, நீங்க அப்படியே போயிட்டே இருக்கீங்கன்னு நினைக்காதீங்க. இப்படி இருந்தீங்க அப்படின்னா தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிருக்கு எல்லாம் இனிதினால். இந்த உலகத்துல இருக்கக்கூடியதுலேயே எது சந்தோஷம் பெற்றோர்களுக்கு? என்னை விட என் குழந்தை உயர்ந்த அறிவுடையவராக, உயர்ந்த சிந்தனையாளராக, புகழ்மிக்க தலைவனாக இருக்கின்றான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா? அதை மற்றவங்க சொல்லி கேட்கணும், அதை உலகம் பாராட்டணும். அதுதான் அவர்களுக்கு இனிமை பயம். அந்த இனிமை பெற்றோருக்கு மட்டும் இல்ல, ஆசிரியர்களுக்கும் உண்டு. என்னுடைய குழந்தை இந்த வருஷத்துல ஸ்டேட் ஃபர்ஸ்ட், டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட். எங்க ஸ்கூல்ல இந்த குழந்தை என் குழந்தை, என்னோட கிளாஸ் குழந்தை, என் குழந்தை, எல்லா ஆசிரியர்களும் சொல்லுவாங்க. பெற்றோருக்கு அடுத்து உங்கள் மீது பொறாமை இல்லாமல் உங்களை பாதுகாக்கக்கூடிய, உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து பெருமை விடக்கூடிய நபர்கள் இருக்கின்ற ஆசிரியர்கள் தான். சரிங்களா? அதில் எங்களுக்கு அந்த பங்கு உண்டு. நாங்களும் எங்களை விட எங்கள் குழந்தைகள்
மிக உயர்ந்த இடத்திற்கு போறத ரொம்ப மகிழ்ச்சியோட வரவேற்போம் அப்படின்னு இவ்வளவு நாளா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இப்பதான் தெரியுது நாங்க மட்டும் இல்ல, போக்குவரத்து துறையும் அப்படித்தான் இருக்கு அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம ஜிஎம் ஐயா வெறும் ஜிஎம் மட்டும் இல்ல, இந்த துறைக்கு கிடைச்ச ஜிஎம் இல்ல, ஒரு ஜெம். அதனால அந்த ஜெம் மேலும் விடணும். அந்த ஜெம்னா என்னது? கல், மணிக்கல் இல்லையா? வைரக்கல், வைரம், வைடூரியம் இது போல இருக்கிறதால ஜெம்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த வைரத்தை எங்க வைக்கணும்? தங்கத்துலதான் வைக்கணும். சும்மா கொண்டு போய் லாக்கர்ல வச்சிடக்கூடாது. அந்த தங்கமாக நீங்கள் மாற வேண்டும். உங்கள் மனதில் அந்த வெற்றி பதிந்தது என்று சொன்னால் அது இன்றைய நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த ஜிஎம் ஐயாவுக்கும் சரி, அங்கிருந்து நம்மளை இயக்கிட்டு இருக்கக்கூடிய எம்டி சாருக்கும் சரி, மிகப்பெரிய ஒரு வெற்றியாக அவர்கள் கருதுவார்கள். அந்த வெற்றியை நீங்கள் தர வேண்டும். ஏனென்றால் அவருடைய பேர் பொன்முடி. புறநானூற்றுல பொன்முடிங்கிற ஒரு புலவர் ஒரு பாட்டு எழுதியிருக்கார். ஈன்று புறந்தறுதல் எந்தலை கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே, வேல்வெடித்து கொடுத்தல் கொள்ளற்கு கடனே,